டொன்டோடைன் இருக்கவே இருக்கு நம்ம எலக்ட்ரிக் பைக். எவ்வளோ வருஷம் ஆச்சு இதை ஓட்டி. ஸோ இது முந்தின நாள் கதை. ஆஸ் யூஷுவல் நம்ம டீயோட ஸ்டார்ட் பண்ணோம். இந்த பூண்டெல்லாம் நான் ஊர்ல இருந்து உரிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். நாட்டு பூண்டு நம்ம ஊர்ல தான் நல்லா இருக்கும். இங்கெல்லாம் பெருசு பெருசா மலை பூண்டு மாதிரி இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, இனிமே வந்து ஒன் பாட் டிஷ் மாதிரி டக்குன்னு செய்யற மாதிரி தான் ஏதாவது செய்வேன்னு. பசங்களும் அதை தான் விரும்புறாங்க. ஸோ தக்காளி சாதம் தான் பண்ணியிருந்தேன். ஸோ 2 நாளைக்கு நான் வாங்கி வச்சிருந்த காயெல்லாம் காலி ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு காய்கறி வாங்குறதுக்காக கடைக்கு ஜில்லுன்னு கிளம்பிட்டோம். ஆக்சுவலி காய்கறி கடை 1 கிலோமீட்டர்ல தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம பைக்ல போவோம்னு கூட்டிட்டு போனாரு. நாங்க ஃபர்ஸ்ட் குவான்சோல 5 இயர்ஸ் இருந்தோம். ஃபோஷான்ல இப்ப 10 இயர்ஸா இருக்கும். ரொம்ப வருஷமா இதே கடையில இந்த லேடி கிட்ட தான் காய்கறி வாங்கிட்டு இருக்கோம். அதாவது வருஷத்துல ஒரு முறை நான் வரும்போது இவங்க கிட்ட வாங்குவேன். மத்த நாட்களும் என் ஹஸ்பண்ட் இவங்க கிட்ட தான் வாங்குவாரு. இங்க நாங்க மோஸ்ட்லி வாங்குறது நாட்டுக்கோழி தான். நல்ல முட்டையோடவே இருந்தது. ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாங்கிக்கிட்டேன். இந்த வயசானவங்க இருக்காங்களா, எப்பவுமே வித் பியூட்டிஃபுல் ஸ்மைல், அவங்க கிட்ட தான் முட்டை வாங்குவோம். காய்கறி கடை பின்னாடியே இந்த சூப்பர் மார்க்கெட்டை ஓபன் பண்ணிருந்தாங்க. சோ அங்க போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். சோ டின்னருக்கு நாங்க அரேப் ரெஸ்டாரண்ட் போயிட்டோம். ஏன்னா எவ்ரிடே ஒரு மீல் தான் நான் வீட்டுல சமைக்கிறதா இருக்கேன். இங்க அருமையான மண்டி, ஷீக் கபாப், அது மாதிரி மட்டன் சாப்ஸ் எல்லாமே சூப்பரா கிடைக்கும். அதோட நல்ல சாஃப்ட் பிரெட், ஹம்மஸ் இதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு பொடி நடையா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இங்க இருந்து 1 கிலோமீட்டர் தான் வீடு. நீங்க பாக்குற இந்த ஸ்பேஸ் நான் லாஸ்ட் இயர் கூட காமிச்சிருப்பேன். என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பிளேஸ் டு வாக். ஸோ அபார்ட்மெண்ட் கீழே மெக்டானல்ட்ஸ்ல ஐஸ்கிரீம் வாங்கிட்டு குரூப்பா டான்ஸ் ஆடிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களே, அதை பார்த்துட்டே போயிட்டோம். எப்படி